வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபைகளை கொடுத்தார். ஆண்டவர் நம்ம பெரிய கிருபை எப்படின்னா எனக்கு தெரியுமா? ஆண்டவர் விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே நம்ம விடுவிக்கிற ஒரு காரியமா, நம்மளை ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அது ஒரு அநேக முறை நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. இன்னொரு முறை பயன்படுத்தினா கூட அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஸோ இந்த வாரத்தில் எல்லாருமே பிபிஎஸ்க்காக என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அடுத்த 5 நாட்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு போயிட்டு நாங்கள் இதில் ஒரு 100 நோட்டீஸ் வச்சுருக்கோம். 100 வீடுகளுக்கு அவங்க தனியாக போயிட்டு கொடுக்க போகிறோம் இந்த நோட்டீஸை. நீங்களும் வரலாம். நீங்கள் சீக்கிரமாக ஒரு 4:30 நம்ம என்ன பண்ண போகிறோம்? போயிட்டு இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் அதை கூட ஜாயின் பண்ணலாம். அது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஒரு மொழி. ஒரு 100 வீடுகளுக்கு சுவிசேஷம். 100 வீடுகளுக்கு பிள்ளைகள் வருவாங்க. 100 வீடுகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்காக ஜெபம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் முடிந்ததுக்கு அப்புறம் இருக்குது. பைபிள் காலேஜ் தான் உலகத்திலேயே ஒரு பெரிய படிப்பு. அப்படின்னா என்ன படிப்பு? பைபிள் காலேஜ். ஸோ பைபிள் காலேஜ் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்காக இருக்குது. செவ்வாய்க்கிழமை இருக்குது தமிழில், ஞாயிற்றுக்கிழமை இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்? நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த நேரம் திரும்ப நமக்கு கிடைக்காது. அதனால் இதை பயன்படுத்தி நாட்கள் கொள்ளாதவைகள் ஆகலாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அதனால இதுதான் அந்த நேரம். This is the time. இதுதான் அந்த நேரம். இந்த நேரம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரம். இந்த ஆண்டவர் வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக கொடுத்த நேரம். ஸோ முதல்ல ஏசாயா 53 சில வசனங்களை வாசிட்டு நம்ம செய்திக்கு போகலாம். ஏசாயா 55 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இன்னைக்கு நம்முடைய டாபிக் கேளுங்கள். அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை, அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அவர் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவார். சாத்தியம் இல்லாததை அதுக்கு ஆப்போசிட். கேட்கல அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஸோ நம்முடைய மெயின் டாபிக் இன்னைக்கு கேளுங்க. ஸோ யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில வசனத்தை வாசிட்டு நம்ம நேரடியாக செய்திக்கு போகலாமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆயத்தமா? யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும். எத்தனை பேர் கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கீங்க? கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மத்தேயு 11வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு 11:15. Matthew 11. மத்தேயு 11:15. இந்த லைட் மட்டும் போட முடியுமா? மத்தேயு 11:15. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அதே லூக்கா 11 எடுத்துக்கோங்க. லூக்கா 11:28. சீக்கிரம் கரண்ட் வந்துடும், பயப்படாதீங்க. லூக்கா
11:28. அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக அதிக பாக்கியவான்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். மத்தேயு 17:5. மத்தேயு 17:5. ஏன் நிறைய வசனத்தை வாசிக்கிறோம்னா அந்த கேட்கிறத பற்றி நிறைய காரியங்கள் இருக்கு. மத்தேயு 17:5 அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்படியே கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வசனத்திற்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த கேட்பது ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சத்தத்தை கேட்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரியம், ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அவருடைய சத்தத்தை கேட்பதை குறித்து வேத வசனத்துல அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேட்கிற விதத்தை குறித்து எங்க ஏசாயா 55:3 வாசித்தோம். நீங்க என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கேட்கிறதற்கும் நம்முடைய பிழைக்கிறதுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போதுதான் நம்முடைய ஜீவனே இருக்க முடியும். இல்லைன்னா ஆவிக்குரிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடலாம். சோ கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். யாக்கோபு 1 கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். கேட்பதற்கு தீவிரமாய், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஒரு தீவிரமாக. அதனாலதான் ஆண்டவர் ஒரு சபையை நமக்காக கொடுத்திருக்கிறார். சபை என்பது கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிற ஒரு இடம், ஆண்டவருடைய சிந்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம், ஆண்டவருடைய நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு இடம், ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் சொல்லி நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ஆண்டவர் அவருடைய வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம். மத்தேயு 17 ஆண்டவர் மறுரூபமான அந்த மறுரூபம் அறையில எலியாவும் மோசையும் ஆண்டவர் கூட பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம், அவங்க போனதுக்கு அப்புறம் மேகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்லுறத கேளுங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல இவருக்கு செவி கொடுங்க. கேட்கிறதுங்கிறது ஒரு சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல. இந்த கேட்கிறது குறித்து வேத புஸ்தகத்துல அநேக வேற வேற வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தின் மூலமாக நம்ம கேட்பதை குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல. அநேக நேரத்துல ஒரு சத்தம், நம்ம ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அந்த சத்தத்தை கேட்கலாம், இல்லைன்னா அந்த பேசுறதுல உள்ள அந்த அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். சும்மா ஒரு ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது மட்டும் இல்லை, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இன்னும் அடுத்த ஒரு படி என்னன்னா, அந்த பேசுகிறதற்கு நம்ம என்ன பண்ணலாம், செவி கொடுக்கலாம். இந்த பேசுகிறதுக்கு நம்ம செவி கொடுக்க முடியும். ஸோ அந்த பேசுகிறதை புரிந்து கொள்ளுதல் அடுத்தது என்னது, அந்த பேசுகிறதை புரிந்து கொள்ளும் போதுதான், புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம செவி கொடுப்பது. மத்தேயு 11:15 காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் நம்ம முதலாவது அந்த அர்த்தம், இந்த வேத வசனத்துல அந்த கிரேக்க வார்த்தை, அநேக கிரேக்க பதங்கள்ல முதல் பதம் அக்குவா அப்படின்னு சொல்லி
ஒரு வார்த்தை. அது என்னன்னா, கேட்கிறதற்கு அது நம்ம கேட்பதினால, இந்த கேட்பதினால நமக்கு விசுவாசம் வரலாம். இது கர்த்தருடைய வார்த்தையை மத்தேயு நம்ம வாசித்தோம் 11:15. காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் நம்ம வாழ்க்கையில பேசும்போது நம்ம கேட்பது, இது ஒரு கேட்பது. அது இந்த கேட்பது எங்க பயன்படுத்தப்படுறது? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால் வரும், விசுவாசம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதினால் வரும். ஆனா இந்த கேட்பதின் மூலமாக கீழ்ப்படிதல் வருவதற்கு வேற நம்ம இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும். இந்த கேட்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இது விசுவாசம் வரலாம். இந்த இதுல என்ன பண்ணலாம்? நமக்கு கேட்பதனால கர்த்தருடைய வசனத்தை நீங்க தொடர்ந்து உற்சாகமாக தீவிரமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்ம அவருடைய அருகில அவர் பாதத்துல உட்கார்ந்து எப்படியாவது இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என் கூட பேசுவதை நான் கேட்கணும்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வசனத்தை கேட்க முடியும். ஆனா இந்த விசுவாசம் நமக்கு உண்டாகும். ஆனா இது எப்பொழுதுமே கீழ்ப்படிதலை உண்டாக்குவதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? அடுத்த படி நம்ம போக வேண்டும். அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். நம்ம கீழ்ப்படிவதற்கு நம்ம அநேகர் இன்னைக்கு விசுவாசம் நமக்கு இருக்குது. எல்லாருக்கும் நிறைய விசுவாசிகளுக்கு என்ன இருக்குது? விசுவாசிக்கே விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். யார் மேல விசுவாசம் இருக்கணும்? நம்ம அழைத்தவர் மேல. சோ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கர்த்தர் தேவனா இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தார். ஒரு ஜெனரல் விசுவாசம், ஒரு பொதுவான விசுவாசம் இருக்குது. ஆனா அடுத்து அந்த ஆண்டவர் நம்மை அழைத்தவருக்கு கீழ்ப்படிவதற்காக அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுப்பது, அதாவது கீழ்ப்படிவது. இது அடுத்த ஸ்டெப். இது இந்த பதம் எப்படின்னா, இது எதை குறிக்கிறதுனா, நம்ம தீவிரமாக தொடர்ந்து கேட்டு அந்த கேட்டதற்கு நம்ம செவி கொடுப்பதற்கு நம்ம செவியை சாய்க்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் மத்தேயு 17:5 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கு, இவருக்கு நீங்க அவர் சத்தத்தை கேட்கிறது மட்டும் இல்லை, ஒரு விசுவாசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா மட்டும் இல்ல, அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்டு அதை முற்றிலுமாக நம்ம இருதயத்துல பெற்று அந்த கேட்பது எதுல போய் முடியணும்? கீழ்ப்படிவதுல போய் முடிய வேண்டும். கேட்பது அது நம்ம செயல்படுவதில், நம்முடைய வாழ்க்கையில செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருவர் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். நீங்க நீடிய பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா கேட்டது மட்டும் போதாது. கேட்டது நமக்கு அந்த நேரத்துல ஒரு விசுவாசத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த கேட்டதை நம்ம சரியா கேட்டு நம்ம செவி கொடுக்கும் போதுதான் என்ன பண்றோம்? நம்ம அடுத்து அந்த கேட்பதற்கான ஒரு புரிதலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது வேத வசனத்துல இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது எபேசியர் 6:1 இந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். ஏன்னா இது நம்ம யங் பீப்புள், டீனேஜர்ஸ், சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியமான வசனம். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான வசனம். பெரியவங்களுக்கும் எபேசியர் 6:1 இங்க இந்த கீழ்ப்படிதல், இந்த கேட்பது ரொம்ப விசேஷமான ஒரு கேட்பது. இங்க கேட்கிறது, முதல்ல கேட்கிறது, அதுக்கப்புறம் நம்ம செவி கொடுக்கிறது. ஆனா 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல்ல கேட்க மட்டும் செய்வது. சபைக்கு கேட்கிறோம், நல்லா நமக்கு என்ன வருது? நமக்குள்ள இருக்கும்போது விசுவாசம் இருக்குது. இப்ப அடுத்தாப்புல என்ன பண்ணும்? இந்த கேட்டதை என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். இதை கவனமா கேட்டு செவி கொடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண? செவியை சாய்க்க வேண்டும். 3வதா எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னைக்குமே வேத வசனம் மாறாதது. நம்ம பிள்ளைங்களாம் கீழ்ப்படுகிற பிள்ளைங்க நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் எதை குறிக்குதுன்னா, இந்த வார்த்தை எதை பயன்படுத்துறோம்? ஹியூப்போ அக்குவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அந்த அந்த கீழ்ப்படிதல், அதாவது நான் ஆண்டவருக்கு என்னை அந்த அந்த சத்தத்துக்கு என்னை முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுத்து, முற்றிலுமா நான் அந்த பேசுகிற சத்தத்துக்கு நான் முற்றிலுமா ஒப்பு கொடுத்து நான் கீழ்ப்படிவதற்கு நான் அதை கேட்கிறேன். கீழ்ப்படிவதற்காக அதை அந்த சத்தத்தை கேட்கும்போது நான் கீழ்ப்படிக்கணும்னு சொல்லி என்ன பண்றேன், நினைக்கிறேன், முடிவு பண்றேன். அதுதான் இந்த கீழ்ப்படிதல். அதுதான் ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல தெளிவா அந்த வார்த்தையை பற்றி நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா, எவைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, எவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அவைகளுக்கு அடிமையா இருக்கிறீர்கள் வேறு சொல்லுது. எவைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, ரோமர் 6:16 வாசித்தோம் அப்படின்னா, யூ ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் த ஒன் யூ ஒபே. நீங்க எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அடிமையா இருக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் இது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு கீழே வருவது, அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, அந்த வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்பது. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம சும்மா கேட்கிறவங்களா மட்டும் இல்லை, கேட்கறது நிறைய நேரத்துல என்ன ஆயிரும், சும்மா கேட்ட சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு அந்த நேரத்துல மட்டும் விசுவாசம் வர மாதிரி இருந்துட்டு, நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த கேட்டதை குறித்து நம்ம கவனமா கேட்காம, அந்த கேட்டதை நம்ம வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா, கேட்கிறதற்கு நம்ம செவி சாய்க்காமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நமக்கு தெரியும், மத்திய 13வது அதிகாரத்துல 4 விதமான அந்த கேட்கிறவர்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஒரு முதல்ல கேட்டவங்க என்ன ஆச்சு, வழி அருகே விழுந்த நிலம் விதை மாதிரி சீக்கிரமா பறவை என்ன பண்ணிடுச்சு, எடுத்துட்டு போயிடுச்சு. பிசாசு காத்துட்டு இருக்கான். இவங்க கடினமான இருதயத்துல அந்த விழுந்த விதைய பிசாசு ஈஸியா எடுத்துட்டு போயிடுறான். சும்மா கேட்க மட்டும் செஞ்சா பிசாசு அந்த இதை என்ன பண்ணிடுவான், திருடிட்டு போயிடுவான். அடுத்த விதை என்ன ஆச்சு, கற்பாறையின் மேல விழுந்த விதை, அது கீழே ரூட் போகல, என்ன போகல, கீழே வேர் விடாதனால அந்த இருதயம் கொஞ்சம் தான் சாஃப்டா இருக்குது, கொஞ்சம் தான் என்ன இருக்குது, ஆயத்தமா இருக்குது ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு. ஆனா கொஞ்ச நாள் வெயில் வரும்போது, சென்னை வெயில் வரும்போது ஜன்னலை திறந்ததை மூடி இருக்கிறத விட திறந்தது ரொம்ப வெயிலா இருக்குது. ஸோ வெயில் வரும்போது என்ன ஆச்சு, அது கருகி போயிடுச்சு. ஸோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்பதை குறித்து நம்ம கேட்பதற்கு தீவிரமா இருக்க வேண்டும். கேட்பதை கேட்டு அந்த வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். 3வது விதை எங்க விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அகிலேஷ் சொன்ன மாதிரி ராத்திரி நேரத்துலையும் நம்மளால என்ன பண்ண முடியல, ஐயோ பயம், நமக்கு என்ன இது வேணுமே அது வேணுமே, காசு நமக்கு என்ன இருக்குது, பயமா இருக்கு, என்ன நடக்குமோ நாளைக்கு அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் செய்யணுமேன்னு சொல்லி எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. ராத்திரி 12 எத்தனை மணி நேரம் போத மாட்டேங்குது. 24 மணி நேரம் கவலைப்படுறதுக்கு நிறைய பேருக்கு போதலை. நிறைய நேரத்தில் நமக்கு திட்டம் போடுறதுக்கு நமக்கு டைமே பத்த மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீங்க சரியா கேட்டீங்க அப்படின்னா, கேட்டு நீங்க செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சாத்தியம் இல்லாததை நான் செய்வேன், சாத்தியம் இல்லாததை நான் செய்வேன். ஸோ அடுத்து இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம் அந்த கேட்கிறதுல குறித்து. இந்த கேட்பது நம்ம பார்த்தோம், நம்ம கேட்கிறது, சத்தத்தை கேட்பதனால விசுவாசம் வரும். அடுத்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவருடைய நேசகுமாரன் இவன் மேல் பிரியமா இருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள், செவி கொடுக்குது. 3வது என்ன பார்த்தோம், இந்த பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் ஒரு கீழ்ப்படுகிற அந்த கேட்பதன் மூலமாக கீழ்ப்படிவது. அடுத்தது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல இது நம்ம என்னன்னா, நம்ம ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப உன்னிப்பாக கேட்பது. நம்ம எப்படி கேட்கணும், உன்னிப்பாக கேட்க வேண்டும். 3வது நிலத்துல 3வது நிலத்துல விழுந்த விதை என்ன ஆச்சு, உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 2 ஆப்போசிட் டைரக்ஷன். ஒண்ணு காசு இல்லைன்னு கவலை, இன்னொன்னு காசு இருக்குன்னு கவலை. ரெண்டுமே கவலை உண்டாக்குது. ஒண்ணு நம்ம காசு வேணும்னு சொல்லி ஒரு
ஒரு வெறித்தனமா உலகத்துக்கு பின்னாடி முழுமையா எல்லாம் பணம், இந்த உலகம் முழுசும் நம்ம உலகம்னு சொல்லி, இன்னொன்னு ஐயோ ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்கறது. ஸோ நம்ம ரெண்டுமே என்ன பண்ணுச்சு, அது அந்த விதையை அமுக்கி போட்டுச்சு. நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் கர்த்தரை நம்பி, கர்த்தரை வேதம் சொல்கிறது ஒரு நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். சங்கீதம் 9:10 வேதம் சொல்லக்கூடிய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். நமக்கு காசு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ஆண்டவரை நம்பி இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். அவரே நம்முடைய பலன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அது மாதிரிதான் இந்த அடுத்த இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு அப்போஸ்தலர் 16:14 லிதியாவுடைய இருதயம் திறக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அவ ரொம்ப கூர்ந்து கவனித்தாள். அப்போஸ்தலர் 16:14 பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது லிதியா என்ன பண்ணானா, அந்த பிலிப்பை பட்டணத்துல கூர்ந்து உன்னிப்பாக பவுல் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற வார்த்தை, இது என் ஆத்மாவுக்கான வார்த்தை, இது என் ஆத்மாவை செழிக்க பண்ணுகிற வார்த்தைன்னு சொல்லி லிதியால் என்ன பண்ணா, ரொம்ப கூர்ந்து கவனித்தாள். ரொம்ப இன்டென்ஷனலா முழுமையா அவருடைய நோக்கத்தை, அவருடைய எண்ணத்தை, சிந்தனை எல்லாம் அதன் மேல வைத்தாள். அதனாலதான் வேதம் திரும்ப நமக்கு எளிதான வழியை சொல்லிக் கொடுக்குது. எளிதான கஷ்டமான வழியை சொல்லிக் கொடுக்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ எளிதான வழி. நம்முடைய இருதயம் இந்த ஆண்டவருக்கு நேராக இருக்கும்போது ஆண்டவருடைய காரியத்தை, அவருடைய இருதயம், அந்த இருதயம் திறக்கப்பட்டது. அவள் முற்றிலும் கூர்ந்து கவனித்தாள். ஆண்டவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்தாள். அவருடைய ஆத்மாவுக்காக கவனித்தாள். ஏன்னா வேதம் சொல்லுது, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை அழிக்கிறவங்களுக்காக பயப்படாது, உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்துல போடுறவருக்கு பயப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய ஆத்மாவை ரட்சித்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணோம், லிதியாவை மாதிரி கூர்ந்து கவனித்த போது லிதியாவுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. லிதியாவுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. இந்த கேட்கிறதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. அதுக்கு பேரலா இன்னொரு பக்கம், இன்னொரு கேட்கிறது, இதுக்கு பேரலா போகக்கூடியது கேட்காதது. கேட்கிறது, கேட்டதை என்ன பண்றது, நம்ம அதை தவிர்க்கிறது. அல்லாட்டி தவறானதை கேட்பது, தவறானதை கேட்பது, அல்லாட்டி கேட்கிறதை நம்ம என்ன பண்றது, நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்றதை குறிக்குது. ஏன்னா கேட்டு அதற்கு என்ன பண்றது, நம்ம திரும்ப அதை கேட்டதை குறித்து நம்ம ஒண்ணுமே சொல்லாம, அதுக்கு நம்ம எந்த ஒரு பதிலும் சொல்லாம நம்ம பாட்டு நம்ம வழியில போயிட்டு இருக்கிறது தான் இந்த பேரா ஆக்குவோம். மத்திய 18:17 வாசிங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, ஓகே மத்திய 18:17 வாசிக்கலாம். நம்ம கேட்பதற்கு நம்ம சொல்லியும் கேட்காமல் இருப்பது, சொல்லியும் கேட்காமல், அந்த ஒரு மனிதன் நம்ம வேத வசனத்தை நம்ம சொல்லும் போது சபையில வருகிறோம், நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம சில நேரத்துல கடிந்து கொள்ளுகிறார், சில நேரத்தில் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். வரும்போது நம்ம சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். அப்படியும் கேட்கல அப்படின்னா என்ன ஆகுது, நம்ம ஆண்டவரை விட்டு லூக்கா 15 கெட்ட குமாரன் மாதிரி தூரமா போய் அதுக்கப்புறம் அங்க கேட்க முடியாம தூரமா போகுது. ஆனா ஆண்டவர் இந்த கேட்கல அப்படின்னா, நம்ம சபையில ஒருத்தங்களுக்கு நம்ம சொல்லுகிறோம், வசனத்தை பேசுகிறோம், அவங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை பாவத்துல தொடர்ந்து இருக்கும்போது நம்ம வசனத்தின் மூலமா சொல்லும்போது அதை கேட்கல அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கேட்கலங்கிறதுக்கு பேரா ஆக்குவோம். கேட்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேட்கவே கேட்காது. நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னா, நீங்க முதல்ல போய் தனியா போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் 2 பேர் போய் சொல்லுங்க, அப்புறம் சபையா போய் சொல்லுங்க. அப்புறம் அப்படியும் கேட்கல அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்நியரும் பரதீசிகளுமா இருப்பார்களாக. இந்த உலகத்தார மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உலகத்தார் தான் கேட்க மாட்டாங்க. வசனம் சொன்னா உலகத்தார் தான் கேட்க மாட்டாங்க. அவங்களே நம்ம சுவிசேஷத்தை சொன்னா கேட்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொன்ன மாதிரி, நிறைய பேர் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாரம் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தோம்.
நிறைய பேர் பரலோகத்தை நரகத்தை நம்பல, பாதி பேர் நம்பல, பாதி பேர் நம்ப இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா பாதி பேர் நம்புறான், அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம், நம்பாதவங்களுக்கு சொன்னோம். ஸோ நம்ம சொல்லும் போது கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவானவரை வேண்டிக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஸோ இந்த கேட்பதை குறித்து ஒரு சில காரியம், ஆண்டவர் நமக்கு சாத்தியம் இல்லாததை செய்ய வல்லவர். நம்ம சரியா கேட்டு அவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர் சாத்தியம் இல்லாததை செய்கிறவர். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஏசாயா 37வது அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏசாயா 37வது அதிகாரத்துல இங்க எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு பெரிய பிரச்சனை. அவர் இந்த பெரிய பிரச்சனையில என்ன பண்ணாங்க, எசேக்கியா ராஜா ஆண்டவர் முன்னாடி போய், ஆண்டவரே இது முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆனா அவர் நினைத்ததை விட ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். எசேக்கியா நினைச்சாரு, இந்த அசீரியா ராஜா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வெளியே நிக்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிக்கிறாங்க. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆண்டவர் முன்னாடி போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கு, என்ன பண்ண விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனா அன்னைக்கு ராத்திரி வேதம் சொல்கிறது, ஏசாயா 37-36 அன்னைக்கு ராத்திரி தேவதூதன் அந்த எதிரிகளுடைய அந்த கேம்புக்கு போய் 1,85,000 பேரை என்ன பண்ணாங்க, கொண்டு போட்டாங்க வேதம் சொல்கிறது. எதிரே பார்க்கல எசேக்கியா ராஜா, எதிர்பார்க்காத ஒரு சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சாத்தியமாக்கினார். எப்போனா எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது, மோசே கீழ்ப்படியும் போது 40 வருஷம் தனியா இருக்கும்போது, அந்த யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல நீ பாத்தீங்கன்னா மோசேக்கு என்ன பண்ண வழியே இல்லை. 40 வருஷம் ஒரு இடத்துல இருந்தார். அப்புறம் முட்செடி கூட பேசிட்டு வீட்டுக்கு சொன்னார், முட்செடி கூட பேசினேன்னு சொல்லி எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நான் முட்செடி கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா முட்செடி கூட பேசிட்டு நான் இப்ப எகிப்துக்கு போக போறேன்னு சொல்லி ஒரு மனைவியை பார்த்து சொன்னார். மனைவி நினைச்சிருக்கு, என்ன ஆச்சு இருக்கு, முட்செடி கூட போய் பேசி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆனா சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சாத்தியமாக்கினார். மோசே மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஏன்னா அவன் முதல்ல அந்த சத்தத்தை கேட்ட உடனே மோசே என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா முதல்ல கேட்டாரு, அதுக்கப்புறம் அதை கவனித்து உற்று பார்த்தார், உற்று கவனித்தார். அதுக்கப்புறம் அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணாரு, செவி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தார். அதன் மூலமா மோசையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இன்னைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவரால முடியும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களா மட்டும் இல்ல, கேட்கிறவர்கள் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கிறது வேதம் நமக்கு சொல்லுகிறது. சோ ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தியம் இல்லாததை செய்ய முடியும். ஏன்னா அவரை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள், அவரை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மட்டும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய சத்தம் நம்ம எச்சரிக்கையின் சத்தமா கண்டித்து உணர்த்துகிற சத்தமா வரும்போது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வசனம் நமக்கு பேசும், நம்ம கூட பேசும். ஆண்டவர் பேசுகிறவர் எப்படி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஒவ்வொருவரும் அவருடைய பாஷையில ஆண்டவருடைய மகத்துவத்தை பேச கேட்டார்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்தபடி இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடந்து வரும். அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை கூர்ந்து கவனித்து அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாகும். ஆமென். கரண்ட் இல்லாத எழுதிக்கலாமா? யோனா ஷார்டஸ்ட் மெசேஜ், உலகத்திலே ஷார்டஸ்ட் மெசேஜ் பேசினது யோனா தான். அவர் செய்தி என்னன்னா, 40 நாள்ல நினிவே அழிக்கப்பட்டு போயிடும், நீங்க அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு 40 நாள்ல நினிவே அழிக்கப்பட்டு போகும். அதன் மூலமா நினைச்சு பாருங்க, நான் கூட நினைச்சேன் யோனா மாதிரி நம்மளும் அப்படி ஷார்டஸ்ட் மெசேஜ் பேசி நிறைய பேர் அடிச்சுக்கப்பட எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? ஒரே ஒரு செய்தி தான், 40 நாள்ல இந்த நினிவே அழிக்கப்பட போகுது. ஒழுங்கா மனம் தெரிஞ்சுங்க.
சோ யோனாவை பாத்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா பேசினார் யோனாவுக்கு. ஆனா யோனா தெளிவா கேட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனான். யோனா தெளிவா கேட்டான், ஆண்டவர் சொல்றதை கிளியரா கேட்டான். ஆனா போனது என்னவோ தர்ஷிஸுக்கு. சோ நிறைய நேரத்துல நம்ம கூட யோனாவை மாதிரி இல்ல, மோசேய மாதிரி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மோசேய மாதிரி இருந்தா மோசேய மாதிரி பெரிய காரியத்தை செய்வோம், யோனா மாதிரி இருந்தா யோனா மாதிரி மாட்டிட்டு முடிக்க நேரிடும். ஹியூப்போ அக்குவோ, நம்ம கேட்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சத்தத்துக்கு கூர்ந்து உற்று கேட்டு கவனித்து அவருக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர், லூக்கா 1:37 வேதம் சொல்கிறது, சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் செய்வார். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து சத்தத்தை முதல்ல கேட்டு. வீட்டுல இருந்தா என்ன பண்ண முடியாது, நம்ம கேட்காமலே, வசனத்தை கேட்காமலே நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய அலுவல்கள்ல, நம்முடைய வேலையில, நம்முடைய பிரச்சனை, இந்த உலக காரியங்கள்ல நம்முடைய முழுமையான இருதயத்தை செலுத்தி நம்ம ஏர்போர்ட்டுக்கு நம்ம சீக்கிரமா போயிடுவோம். ஒரு தினம் இல்ல 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலை. நான் ஆக்சுவலா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போவேன். இது வரைக்கும் அப்படிதான் போயிருக்கேன். ஆனா இன்னும் வயசானதுனால கொஞ்சம் சீக்கிரம் போலான்னு இருக்கு. நம்ம ஏன் இதுல எப்பவுமே 1 மணி நேரத்துக்கு முந்தி, சம்டைம் 45 நிமிஷம் முன்னாடி தான் போயிருக்கேன். நான் எனக்காக பிளைட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஆனா நம்ம அதுக்கு சரியா போயிடும் இல்ல. அதுக்கு நம்ம ரேஷன் கடையில காசு கொடுக்காங்கன்னா வரிசையில் நல்லா நிக்கிறோம் இல்ல, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா நிறைய நேரத்துல கேட்கறதுக்கு நம்ம என்ன இல்லை, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் வர முடியல. நம்ம நல்லா நிறைய நேரத்துல நம்மளால நிறைய மணிக்கணக்குல பேச முடியுது, நிறைய பேர் கூட போன்ல. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு டைம், என்னைக்காவது யாரு கூட பேசும்போது டைம் பார்த்து பேசிருக்கீங்களா நீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல டைம், பஸ் வருதான்னு பார்ப்போம், டைம் பார்த்து வராட்டி இவனை தொலைச்சிருவோம் நினைப்பான், நினைக்க மாட்டேன். சோ ஆண்டவர் கேட்கிறது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது. யோனா என்ன பண்ணார்னா, அவர் கேட்டாரு, ஆனா கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் பாருங்க, கேட்கிறதற்கு கீழ்ப்படியல அப்படின்னா அதற்கான விளைவுகள் இருக்கிறது. அதே மாதிரி கேட்டதற்கு கீழ்ப்படியும் போது அதற்கான விளைவுகள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:19 இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை. இதுவரை நம்மால புரிந்து கொள்ள முடியாத, இதுவரை சாத்தியம் இல்லாத, இதுவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்க்காத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். யாரு கேட்கிறாங்களோ, யார் அதை உற்று கேட்கிறாங்களோ, யார் அதை கவனித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ, யார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம கேட்கிறவர்களா மட்டும் இல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும் சொல்லி யாக்கோபு 1:22 வேதம் சொல்லுகிறது. கேட்டுட்டு மட்டும் போறது கிடையாது. வாரம் நான் கேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வாரம் வந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒரு எதிர்பார்க்கிறார். நம்ம மோசைய மாதிரி உற்று கவனித்து ஆண்டவர் சொன்னதை, அது மோசை கூட யோசிச்சிருக்கலாம், போயிட்டு இதுக்கு முச்செடியில நம்ம பேசுறோம், ஒன்றும் மறந்துடலாம் நினைச்சிருக்கலாம். ஏன் சபையில தான் சொல்றாங்க நம்ம வீட்டை போய் மறந்துடலாம். இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். பேசி புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். பிள்ளைகளே, உங்கள் கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். இது ஆக்சுவலா VBSல உள்ள பாடம். நிறைய நாள் இப்போ நம்ம இந்த வருஷம் வேற பாடம், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அவரை நம்ம பார்த்து அவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் பேசுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, செவி கொடுக்கும் போது, செவி சாய்க்கும் போது, ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம உன்னிப்பாக அவருடைய சத்தத்தை கேட்டு, வழி இதுவேன்னு சொல்லுகிற சத்தம் நமக்கு பின்பாக
கேட்கும்னு வேதம் சொல்லுங்க. ஏசாயா 32வது அதிகாரத்துல அதை கேட்டு நம்ம நடக்கும் போது ஆண்டவர் சாத்தியம் இல்லாதது எனக்கு சாத்தியமாக்குவார். ஆமென். சாத்தியம் இல்லாதது என் வாழ்க்கையில சாத்தியமாகும். இன்னொரு வாழ்க்கையில சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். யோனாவுடைய வாழ்க்கையில மீன் வாயில மாட்டிட்டு முழிச்ச மாதிரி, நல்ல வேளை டைஜஸ்ட் ஆகல. அன்னைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் மீனுக்கு, இல்லைன்னா அவ்வளவுதான் யோனா கதி. ஸோ இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஏதோ உனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பிச்சுட்டு இருக்கிறது காரணமே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மோசேயை மாதிரி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே அதை பக்கத்துல போய் என்னன்னு கூர்ந்து கவனித்து அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படி. முட்செடி பேசுறதை பார்த்துட்டு யாராவது கீழ்ப்படிய முடியுமா? நான் மோசே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சபை எதுவும் சொல்றாங்க, அதுக்கு கீழ்ப்படிய முடியுமா? கீழ்ப்படிய முடியும். ஏன்னா கீழ்ப்படியும் போது ஆண்டு சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது வனாந்தரத்துல உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கும், அவாந்தர வழியில ஆறுகளை உங்க வாழ்க்கையில உண்டாக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சாத்தியம் இல்லாததை நமக்காக சாத்தியமாக்கி கொடுப்பார். ஆமென். இதை கண்களை மூடி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொல்கிறோம், நாங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாக, ஆண்டவரே மோசையை போல நாங்கள் கேட்கிறவர்களாக, ஆண்டவரே சொல்றப்பா எசேக்கியா ராஜா ஆண்டவரே ஆச்சரியத்தில் அவரை மூழ்கடித்தீர். ஆண்டவரே சொல்ற, அவன் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தீர். ஏன்னா அவன் உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், கீழ்ப்படிவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பெரிய காரியத்தை எதிரிகளிடத்திலிருந்து அவன் விடுதலை கொடுத்தீர், ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீர். அப்படியே ஆண்டவரை சொல்கிறோம்ப்பா, எங்களுக்கும் நீ கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். நிறைய அதுக்காக நன்றி செலுத்துகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இயேசுவுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து இயேசுவை போல மாற கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.